அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம 12 பாவகங்களில் 2வது பாவமான 2ஆம் குடும்பஸ்தானத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த 2ஆம் பாவத்தை பற்றி ஆல்ரெடி 2 பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். அது தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இல்லை ஒரு விண்ணப்பம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? பொதுவாக இந்த ஜாதக பலன்கள் நம்ம பற்றி சொல்லச்சே பதிவுகள் வரைச்சே மட்டும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் வச்சுக்கின்னு நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களோட லைஃப் அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கு இது ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் பதிவுகள் பெருசாக கொடுக்காம சின்ன சின்னதாக பதிவுகளை கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ லக்ன பாவங்கள் பலன்கள் சொல்லப்பட்டால் அந்த பதிவு வந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ 2ஆம் பாவம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த 2ஆம் பாவத்தை வச்சு மற்ற கிரகங்கள் எப்படி உங்கள் இதில் இருக்குது, அதை வச்சு எப்படி உங்களை லைஃப் உங்களுக்கு எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வச்சு கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்றதும் இதை பார்த்து நம்ம புரிதல் கிடைக்கிறதுக்காக தான். புரிதல் கிடைச்சா அடுத்த கட்டம் மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த விண்ணப்பம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சரிங்களா? நம்ம 2ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இது குடும்பஸ்தானம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்போ குடும்பஸ்தானம் வச்சு ஒருத்தருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுமா அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 2ஆம் அதிபதி 2லேயே இருந்தாலோ அல்லது 2ஆம் பாகத்தில் சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் பாவத்தில் சுவாமிகளான சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சனி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு லேட் மேரேஜ். ஏன்னா சனி உங்களுக்கு ஸ்லோவாக தான் மூவ் ஆவார் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த இவங்க லேட் மேரேஜ் பண்ணது இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லேட் மேரேஜ் அப்படின்னப்போ பார்த்திங்கன்னா ஒரு 29-30 வயசில் அப்படி பண்ணச்ச அவர் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலோ 2ஆம் பாவத்துக்கு சனி பகவான் தொடர்பட்டாலோ அவருக்கு வர இன்கம், ஏன்னா 2வதுன்றது தனத்தையும் குறிக்குது இல்லைங்களா? ஒருத்தருக்கு வர வேண்டிய வருமானம், ஸோ அதையும் குறிக்குது இல்லைங்களா? அப்போது அவருக்கு இன்கம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு தூர தேசத்துலேருந்து ஒரு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லேருந்து அவருக்கு இன்கம் வர்றது வழி இருக்கும் அப்படின்னு நம்ம செய்துக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சதில்ல, அதுக்கேற்ற மாதிரி அவரோட வேலைகளை பார்த்து டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. பணம் வரதில் தடை எதுவும் இருக்காது. அப்படியே சரிங்களா? அப்படி இல்லாமல் அவர் அந்த சனி 2ஆம் பாவத்தில் இருந்தாலும் அதே இடத்துலையே நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வளர்ச்சின்றது நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் பாவத்தோட குரு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அவர்கள் கவலையே பட வேணாங்க. ஏன்னா அவர்கள் பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அவள் வாழ்க்கையை சரியாக சூப்பராக இருக்கும். அதனால் 2ஆம் பாவி வலுப்பெற்றாலோ 2ஆம் பாவதி குரு காம்பினேஷன் இருந்தாலோ இந்த நிலை நிச்சயமாக உண்டாவாங்க. பிள்ளைங்களை பற்றிய வாழ்க்கையை பற்றி அவங்க கவலையே வேணாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வலுப்பெற்றது அப்படின்னா அது 2க்கு 5ஆம் இடத்துக்கு அது 10ஆம் இடமாக வரும். ஸோ 10ஆம் இடம்லேயே தொழில் ஸ்தானமாக வரும். ஸோ அப்போ பார்க்கச்ச அவர் படிப்பும் சரி எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கும். எதிர்கால வாழ்க்கையும் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் பாவகத்தோட லக்னாதிபதி தொடர்பு பெற்றாலோ இல்லை 2ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை லக்னாதிபதி 2ல் இருந்தாலோ அப்படி இருந்தாலும் லக்னாதிபதியும் இவரும் தொடர்பு காம்பினேஷன் அதை பார்வை பலம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டார்கள்னு அர்த்தம். குடும்பம் தான் அவங்களுக்கு உயிர். குடும்பத்தை உயர்த்தத்துக்கே அவங்க பாடுபடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா பழைய உலகத்தில் பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் வருவேன், உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படின்னு சொல்லிட்டு உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே அப்படின்னு சொல்லுவாருங்களா? அதே மாதிரி இவர்கள் குடும்பத்துக்காக அந்தளவுக்கு உழைப்பார்கள். குடும்பத்தை அந்த நல்ல நிலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. குடும்பம் அவ்வளோ பாசம் பற்று எல்லாமே இருக்கும். அந்த குடும்பம் தான் அவங்களுக்கு உலக குடும்பம் தான் எல்லாமே. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த இந்த பதிவு வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு 2ஆம் அதிபதி ஒருத்தருக்கு 3, 6, 10, 11 அப்படின்ற உபஜயஸ்தானம் அப்படின்னாங்க. பணவரஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்னா இந்த ஸ்தானங்களில் அந்த 2ஆம் அதிபதி இருக்கார் அப்படின்னா இவர்கள் 40 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லிஃப்டிங் அப்படின்னு பண்ணால் இவங்க 40 தான் ஏஜ். அதுக்கு மேலே இவங்க லைஃப் சூப்பராக மேலே நல்ல வளர்ச்சி போயிடுவாங்க. நல்ல அவங்க தகுதி சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்தஸ்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? அந்த 2ஆம் அதிபதி இதில் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இருந்தால் அது ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதியை
பா குரு வந்து பாவி ஆயிட்டார் அப்படின்னா இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு பணத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைன்ற அந்த ஒரு இதுதான் வரும். ஏன்னா குரு வந்து பணத்தில் சேமிப்புக்கு தான் குருவை சேர்ப்போம். இப்போ பணம் பத்தலைன்ற அந்த ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதி வந்து 6, 8, 12 இருக்கார் அப்படின்னா இவங்க பார்க்குற வேலைக்கும் வர வருமானத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நல்லா உழைப்பாங்க, வருமானம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லெவல் அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதியோட உங்களுக்கு லக்னாதிபதி வந்து தள்ளி போயிட்டார் அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு நாளாவது குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு இருப்பாங்க அப்படின்று நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதியும் கெட்டு குருவும் கெட்டுட்டார் அப்படின்னா இவர்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது இவங்க செல்வத்தை ஈட்டிய செல்வத்தை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பண நஷ்டம் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு பாவம் வந்து இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அதேமாதிரி பணம் ரொட்டேஷன் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 2ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் வந்து பணம் ரொட்டேஷன் கிடச்சிட்டே இருக்குங்க. எப்பப்போ போனாலும் கரெக்டாக வரும். இன்றைக்கி அடுத்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதியோட சனி தொடர்பு பெற்றாலோ சனி பார்வை இருந்தாலோ இவர்களுக்கும் வந்து உங்களுக்கு எப்படின்னா பணத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே இந்த 2ஆம் அதிபதி வந்து ஒருத்தருக்கு வெற்றி நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்றைக்குமே வந்து ஜெயந்தான். எந்த ஒரு காரியத்துலையும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் அவருக்கு நன்மைகளே வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதியோட 2ஆம் பாவத்தில் பாவிகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு சில சச்சரவுகள் இருக்கும். இப்போ கேது இருக்காருன்னா தடைகள் அந்த மாதிரி இதில் விஷயங்கள் இருக்கும். சனி செவ்வாய் இருக்குன்னா கோபம் வரும் அவருக்கு. அதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பார். அதே மாதிரி ஒரு சனி இருந்துச்சா சில பேருக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம சொல்கிற பலன்கள்ங்க. சரிங்களா? இதனோட தொடர்ச்சியை வந்து இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.